சிந்தாமணி டிரைவிங் கற்றுக்கிறதுக்காக எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னு தன்னோட டிரைவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு டிரைவர், இந்த ஊர்லேயே முத்துன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் நல்லா டிரைவிங் கற்றுக் கொடுக்குறான், அவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு சிந்தாமணியை டிரைவர் கூட்டிகிட்டு வராரு. சிந்தாமணியை பார்த்த உடனே முத்து ஆச்சரியப்படுறாரு. முத்து ஆனால் சிந்தாமணி இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுவும் பயக்காதீங்க, நான் மீனாவை தொந்தரவு பண்ண வரல, உங்ககிட்ட டிரைவிங் கற்றுக்க தான் வந்திருக்கேன், எனக்கு எப்படியாவது டிரைவிங் கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் இருந்து முத்து கற்றுக் கொடுத்தாரா இல்லை சிந்தாமணி டிரைவிங் கற்றுக்க வர்றேன்னு சொல்லிட்டு முத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கே பார்த்துடலாங்க. இல்லைங்க, நானெல்லாம் உங்களுக்கு டிரைவிங் கற்றுத்தரல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஆனால் மீனா இருந்துக்கிட்டு, எனக்கு இவங்க தொழிலில் தான் போட்டியே தவிர இவங்களை நான் எதிரியாக நினைக்கல மாமா, சிந்தாமணிக்கு கற்றுக் கொடுமாமா அப்படின்னு சொன்ன உடனே முத்து, என் பொண்டாட்டி சொன்னதுக்கப்புறம் எனக்கு மறுபேச்சே கிடையாதுங்க சிந்தாமணி, நீங்கள் நாளைக்கு காலையில் நேரமாக வந்துடுங்க, நான் உங்களுக்கு டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில் நேரமாக வந்துடுறாங்க சிந்தாமணியும். முத்து சிந்தாமணியை கூட்டிகிட்டு காரில் லாங் டிரைவ் போகிறாரு. அப்போ போயிட்டு இருக்கும்போது சிந்தாமணி, இதுதாங்க ஆக்சிலேட்டர், இது அமுத்துனீங்கன்னா வண்டி வேகமாக போகும், இது பிரேக், இது அமுத்துனீங்கன்னா வண்டி நிற்கும், நீங்கள் பிரேக் அமுத்தும் போது கிளச்சியை அமுத்திக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே வராங்க. சிந்தாமணி முத்து கவனிச்சுக்கிட்டே வர்றான். எப்பவுமே முத்து டிரைவிங் கிளாஸை ஒரு கிரவுண்டில் தான் கற்றுக் கொடுப்பாரு. அன்னைக்குன்னு பார்த்து வாட்ச்மேன் நேரமாக வந்து கிரவுண்டை திறக்கல. உடனே சிந்தாமணி அவசரப்படுறான். நான் கிரவுண்டில் கற்றுக்கலின்னா என்ன, நான் ரோட்டிலேயே கற்றுக்கிறேன், எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறான். என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதுக்கு, இல்லை நான் பயப்படாமல் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான் சிந்தாமணி. அப்படி அவ்வளோ தைரியமான ஆளா, அப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டிலேயே வண்டி போயிட்டுருக்குதுங்க. அப்போ சிந்தாமணி, காரை ஓரமாக நிறுத்துங்க முத்து அப்படின்னு சொன்ன உடனே, இருங்க இன்னும் நான் சொல்லித்தரதெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு தெரியும், நான் ஓட்டுறேன், எங்கள் டிரைவர் ஓட்டுனதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறா சிந்தாமணி. பார்த்தா பத்தாதுங்க, அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அவங்களுக்கு இடையில ஒரு வாக்குவாதம் ஆகுது. சரி, வண்டியை சிந்தாமணி கிட்ட கொடுத்து தான் பார்ப்போம், அவங்க தான் டிரைவர் ஓட்டுறதெல்லாம் பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி சிந்தாமணிக்கிட்ட வண்டியை கொடுத்துட்றாங்க. உடனே சிந்தாமணி ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்துறா, வண்டி வேகமாக போகுது. முத்து இருந்துட்டு மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கம்முன்னு வாங்க முத்து, இப்போ வண்டி எப்படி நல்லா போகுதா, வேகமாக போகுதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுறாங்க. அப்போ தான் முத்துவுக்கு தெரியுது, ஓ இவங்க ஏதோ சதி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சிந்தாமணி முத்துவை பார்க்க இந்த பக்கம் திரும்புகிறா. ரோட்டில் கவனம் இல்லாதனால அங்கேருந்து வந்த லாரி காரில் இடிச்சிருதுங்க. இடித்த உடனே முத்துவும் சிந்தாமணியை பறந்து அடிச்சுட்டு போய் விழுகிறாங்க. முத்து விழுந்ததில் நல்ல வேலைங்க, புல்லில் விழுந்துடுறான். அப்போ எதுவுமே அடிபடலை, அப்படியே மெல்ல எந்திரிச்சு வர்றான். சிந்தாமணி ரோட்டில் விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம் அப்படியே வலியுதுங்க. முத்து சிந்தாமணியை பார்த்துட்டு உடனே அவன் அழுகிறதா இல்லை சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா தன்னோட பேச்சை கேட்காம வண்டி ஓட்டுனதுனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறான். இன்னொரு சைடு தன்னோட பொண்டாட்டியை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா இல்லையா, அதனால இவளுக்கு வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறான். இருந்தாலும் முத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து விட்டுறாரு. சிந்தாமணி ஐசியூ வார்டில் இருக்கா. உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி, மீனா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, சிந்தாமணி நான் சொல்லாமல் வண்டியை வேகமாக ஓட்டினாங்க, கொண்டு போய் லாரியில் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மீனா, என்னங்க ஆச்சு, அவங்களுக்கு எது ஆகலையே அப்படின்ன உடனே, இல்லை எது ஆகலை, இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, ஐசியூ வார்டில், டாக்டர் கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ கிளம்பி சீக்கிரமா மீனா அப்படின்னு ஒன்று. தன்னோட பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருந்தாலும் தன்னை அழிக்கணும்னு நினச்சிருந்தா கூட சிந்தாமணியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு மீனா கிளம்பி நேரமாக வந்துடுறாங்க. வந்துட்டு சிந்தாமணியை பார்க்குறாங்க. சிந்தாமணி கண்ணை முழிச்சு மீனாவை பார்த்துட்டு மீனாக்கிட்ட சாரி சொல்கிறாங்க. தெரியாமல் பண்ணிட்டேன் மீனா அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குணமாயிரும், வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் நாங்கள் கிளைம் பண்ணிக்கிறோம், நீங்கள் உடம்ப மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கூடையே இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் விஜயா இருக்கா இல்லையா, சிந்தாமணியை ஒரு நாள் கூட போய் பார்க்கல. ஏன்னா முத்துவும் மீனாவும் சிந்தாமணிக்கு ஃப்ரெண்டானதுனால விஜயாவுக்கு ரொம்ப கோபமாயிடுது. உடனே சிந்தாமணி கேட்குறா, மீனா விஜயா மாஸ்டர் ஏன் என்னை பார்க்க வரல, அவங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆன விஷயம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டதுக்கு மீனா, அவங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் என் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறதுனால அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் அவங்க வரல அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி, ஓ அப்படியா, நான் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலமையில கூட விஜயா மாஸ்டர் வந்து என்னை பார்க்கல, அவ்வளவு நான் கெட்டவளா அப்படின்னு கேட்கும்போது மீனா இருந்துக்கிட்டு விஜயாவும் விட்டு கொடுக்காம, இல்லை ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவங்க பார்க்க வரல, என்கிட்ட சொல்லி விட்டுருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க, 2-3 நாளில் வந்துடுவாங்க அப்படின்னு மீனா சமாளிக்கிறா. அப்போ சிந்தாமணி,
விஜயாவையும் விட்டு கொடுக்காம என்னையும் விட்டு கொடுக்காம இவ்வளவு நல்ல பொண்ணாக இருக்காளே, இவளை நம்ம தொழில் எதிரியாக நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு சிந்தாமணி கூட அன்பாக பழகிறா. சிந்தாமணியோட வீட்டுக்காரர் வர்றாரு. இந்த பொண்ணு எனக்கு எப்போவே தெரியும், எங்கிட்ட தான் பணம் வட்டிக்கு வாங்கிட்டு போச்சு, சொன்ன நேரத்தில் கரெக்டாக பணம் கொடுத்துட்டாங்க, அன்னையிலேருந்து இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சிந்தாமணி உன்னை டிரைவிங் கிளாஸ் அனுப்பிச்சி விட்டேன் நான் அப்படின்னு சிந்தாமணியோட வீட்டுக்காரரும் சொல்கிறாரு. முத்துவோட டிரைவிங் ஸ்கூலையே அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சி வந்த சிந்தாமணி இன்றைக்கி முத்துவோட டிரைவிங் ஸ்கூல் நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா கொடுங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மீனாவும் முத்துவும் நடந்துக்கிட்டாங்க. சிந்தாமணியோட கெட்ட எண்ணங்கள் மறைஞ்சு அவளுக்குள்ள நல்ல எண்ணங்கள் உதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க.